உலகத்தோட பொருளாதாரத்தை ஒரே லைனில் சொல்கிறாச்சுன்னா ஒரு லைன் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அந்த சீட்டு கட்டு வந்து நம்ம அழகாக அடுக்கி வைப்போம். அந்த அடுக்கி வைக்கிற சீட்டு கட்டில் வந்து முதல் சீட்டை மட்டும் நம்ம தள்ளினா போகிறோம், அடுத்தடுத்த சீட்டு வந்து கீழே விழுந்து வந்து என்டையர் அந்த கார்டே வந்து கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துடும். அதுதான் உலகத்தோட பொருளாதாரம் கூட சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ சண்டை போட்டனால என்ன ஆகுனா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டாக ஆகிட்டு கடைசியில் நம்ம நாட்டை எப்படி அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியோ இம்போர்ட் பண்ண கம்பெனியோ வந்து ஒரு லே ஆஃப்ஸ் வந்து அறிவிப்பாங்க. நிறைய பேர் வந்து அதிகமான வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அது நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்ம வந்துட்டு தினசரி வாங்கக்கூடிய பொருள் வந்து ரேட்டு திடீர்னு ஏறப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறும். ஸோ இதெல்லாம் கடைசியில் நம்ம தலையில் தான் வந்து வெடியும். இப்போ எங்கே சண்டை நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெட் சீயில் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த பேர் ஏற்ற மாதிரி அந்த ரெட் சீ வந்து ரெட் கலராக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெட் சீயில் என்ன சண்டை நடக்குது, யார் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க, இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, உலகத்துக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸில் உங்கள்கிட்ட வந்து நம்மளால் கொண்டு சேர்க்க முடியும். வெல்கம் டு அவர் சேனல் ராகேஷ் அவுட்லுக். இந்த ரெட் சீ எங்கே இருக்குது, இந்த ரெட் சீ நம்மளுக்கு எங்கே பிக்சரில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஆம்பூரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே நிறைய ஷூ வந்து தயாரிக்கிறாங்க. எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷூ தயாரித்த உடனே அந்த சரக்குலாம் உங்களுக்கு வந்து ரோடு வழியாக மும்பை போர்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ மும்பை போர்ட்லேருந்து அந்த சரக்கு கப்பல், அந்த கார்கோ ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த நேராக அந்த அரேபியன் சீ அதெல்லாம் தாண்டி அப்படியே போனீங்கன்னா அந்த யமன் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த யமன் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது வந்து பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்து வழியாக அப்படியே போவாங்க. நேராக போயிட்டு ரெட் சீக்குள்ளே போவாங்க. அந்த ரெட் சீக்குள்ளே போயிட்டு சூயஸ் கனால் இருக்கும். அந்த சூயஸ் கனாலை தாண்டிட்டு உங்களுக்கு யூரோப் போயிட்டு அந்த கப்பல் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு இங்கே வந்து பணம் வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் ரெட் சீயோட ஒரு ரோல் சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மும்பையிலேருந்து அந்த சரக்கு கப்பல் கிளம்பின உடனே உங்களுக்கு இந்த ரெட் சீ கிட்ட போன உடனே உங்களுக்கு ஹவுத்தி சொல்லிட்டு ஒரு ரிபல் குரூப் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து போகிற அந்த கப்பலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஹைஜாக் பண்ணுறாங்க, நிறைய விதமான தொல்லை பண்ணுறாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து இப்போது ரெட் சீக்குள்ளே போய் சூயஸ் கனால் போய் யூரோப்பு சேர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கப்பல் எல்லாமே அந்த ஷார்ட் ரூட்டில் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால உங்களை அந்த கீழே இறங்குது. கப்பல் கீழே இறங்கிட்ட அப்புறமா உங்களுக்கு அந்த ஆஃப்ரிக்கா இருக்குது. அந்த ஆஃப்ரிக்கா வழியாக வந்து ஒரு பெரிய ஒரு யூட்டர்ன் போட்டு கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக உங்களுக்கு யூரோப் போய் சேருது. ஸோ உங்களுக்கு நார்மல் ரூட்டு, அதாவது ரெட் சீயில் போய் சூயஸ் கனாலில் போய் யூரோப் போய் சேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகிறதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இப்படி ஆஃப்ரிக்கா வழியாக சுற்றி போகிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது. உங்களுக்கு நார்மல் ரூட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்படி சுற்றி போகிறது மூலமாக 17,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை விட இது கிட்டத்தட்ட ஒரு 7,000 கிலோமீட்டர் ஜாஸ்தி. இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அதிகமாக டைம் கன்சியூம் ஆகுது. அதே மாதிரி அந்த சரக்கு கப்பலுக்கு வந்து அதிகமான ஃபியூவல் வந்து செலவாகுது. ஸோ இந்த செலவுலாம் எங்கே போய் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கு கப்பலுக்குள்ளே இருக்கிற சரக்கு மேலே தான் போய் இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் போய் சேரும் கடைசியில். ஸோ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா, இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பிரச்சனை, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பிரச்சனை. அங்கே வந்து உள்ளே வர கப்பலே அவங்க வந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க, இங்கேருந்து போகிற கப்பலே அவங்க வந்து பிரச்சனை பண்ணி அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த ஹவுத்தி ரிபல்ஸ், இந்த ஹவுத்தி அமைப்பு யார், எதுக்காக இப்போ இருக்கிற கப்பலை எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் என்கிறது வந்து ஒரு 1990களில் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பு. அவங்க வந்து யமன் நாட்டில் வந்து சேர்ந்த அமைப்பு. அவங்க எதுக்காக அந்த இடத்துல ஃபார்ம் ஆனான்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் யமன் நாட்டோட பிரசிடென்ட் வந்து அதிகமாக லஞ்சம் வாங்கினார். அந்த நாட்டில் அதிகமாக ஊழல் இருந்தனால இதுக்காக ஆப்போஸ்க்காக உருவானது தான் இந்த ஹவுத்தி குரூப்பு. ஸோ இவங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யமனில் வந்துட்டு எந்த விதமான லஞ்ச ஊழல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபார்ம் ஆனாங்க. ஃபார்ம் ஆகிட்ட அப்புறமா நிறைய பிரச்சனை போயிட்டு இப்போ வந்து யமன் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து அவங்க கண்ட்ரோல் கையில் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் இடத்துக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வருது. அது வழியாக தான் ரெட் சீ, அதை தாண்டினா சூயஸ் கனால், அப்புறம் தான் உங்களுக்கு யூரோப் போக முடியும். ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளாக்கேஜ் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி உங்களுக்கு இஸ்ரேலுக்கும் பேலஸ்தீனுக்கும் சண்டை நடக்குது. ஸோ வந்து அந்த சண்டை நடக்கும்போது என்னாச்சு, இஸ்ரேல் வந்து அடுத்த கட்டமாக வந்து காசாக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் சொல்லியும் இஸ்ரேல் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் காசாக்குள்ளே போயிட்டு நிறைய அப்பாவி மக்களை அடித்து கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இஸ்ரேலை கட்டுப்படுத்துங்க, இஸ்ரேல் கையில் சொல்லி காசாக்குள்ளே போய் சண்டை போட விடாமல் ஸ்டாப் பண்ணி நாங்கள் இங்கே தொல்லை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே பிரச்சனை நடக்குது. ஹவுத்தி இங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஹவுத்தி ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ பொருளாதாரம் அடிப்படுது. ஸோ நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இது உலக பிரச்சனை தான் இருக்குது. ஏன்னா ரெட் சி அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டண்டான ஒரு ரூட்டில் இருக்குது. இந்த ரெட் சி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரூட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெட் சி வழியாக உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து $1 trillion வந்து
உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 30% ஆஃப் கண்டெய்னர் டிராஃபிக் வந்து உங்களுக்கு ரெட் சி வழியாக தான் போகுது. உலகத்தில் இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 7 to 10% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு ரெட் சி வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 8% ஆஃப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து உங்களுக்கு ரெட் சி வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு உலகத்தோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ரெட் சி. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ரெட் சீயை வந்து பிளாக் பண்ணிவிட்டு இது மூலமாக நிறைய நாட்டுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து நாளைக்கு இஸ்ரேல் மேலே ப்ரெஷர் போடுவாங்க, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே சண்டை போடுறது நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க ஹவுத்தி ரிபல்ஸ் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இஸ்ரேலோட கப்பலை மட்டும்தான் தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஃப்ரெண்டு இந்தியான்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்தியா கப்பலும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி யூஎஸ் கப்பல் போயிட்டுருக்கு, அவங்க அதையும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனீஸ் கப்பல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே அது வழியாக உங்களுக்கு வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைனீஸ் கம்பெனியும் வந்து தாக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலை நாங்கள் முடக்குவோம் சொல்கிறாங்க. ஆல்தோ இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில் நியாயம் வந்து பாலஸ்தீன் பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லப்பட்டால் கூட இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு கண்டினியூஸாக. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான் நம்ம திரும்ப வருவோம். நீ வந்து இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணு, இஸ்ரேல் பாலஸ்தீனை அடிக்கிற நிப்பாட்டிடும், நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ இவங்க கண்டினியூ பண்ண என்ன ஆகும், திருப்பி இங்கே சண்டை நடக்கும். உலகம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தேக்க நிலை ஏற்படும். ஸோ இதுதான் இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லலாம். இந்த அட்டாக் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கப்பல் கம்பெனிஸு கார்கோ ஷிப்ஸ்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்து போக மாட்டோம், ரெட் சீக்கு வழியாக நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி எந்தெந்த கப்பல் போகிறாங்களோ அவங்க எல்லாமே இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்துட்டு 0.2% இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அட்டாக் அப்புறமா இன்சூரன்ஸோட காஸ்ட் வந்து 0.5 ஏன் 0.20% வர போகுது இன்சூரன்ஸ் காஸ்ட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சி வழியாக போகிற டிராஃபிக் வந்துட்டு இப்போ இந்த அட்டாக் அப்புறமா 40% கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஆஃப்ரிக்கா வழியாக சுற்றி தான் உங்களுக்கு யூரோப் போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு தலைவலியாக இருக்குது. இப்போ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் போகிற அந்த சரக்கப்பலுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக பின்னாடி வந்து போர்க்கப்பலையும் அனுப்புகிறாங்க, வார்ஷிப்பையும் அனுப்புகிறாங்க. ஃப்ரண்ட்டில் சரக்கப்பல் போயிட்டுருக்கும், பின்னாடி வார்ஷிப் போயிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஹவுத்தீஸ் ரிபல்ஸ் வந்து சரக்கப்பல் அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த வார்ஷிப் சண்டை போட்டு அந்த சரக்கப்பல் வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த ஒரு சொல்யூஷன் வந்து எவ்வளோ நாள் தான் இந்தியா பண்ண முடியும்? ஸோ இதுக்குண்டான ஒரே பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீன் காசாக்குள்ளே போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஆளுங்களை சாவடிச்சிருக்காங்க. ஸோ அதை நிப்பாட்டினா தான் இவங்க நிப்பாட்டுவாங்க. ஸோ இஸ்ரேலை யார் நிப்பாட்ட சொல்கிறது? அமெரிக்கா சொன்னால் இஸ்ரேல் கேட்பாங்க, ஆனால் அமெரிக்கா சொல்லுவாங்களா சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு வார்ஷிப் வந்துட்டு அந்த ரெட் சி ஏரியாவில் போயிட்டு ஹவுத்தீஸ் ரிபல்ஸை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஹவுத்தீஸ் ரிபல்ஸில் சில ஆளுங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா இதை விட 10 மடங்கு அடி வந்து அமெரிக்காவை நான் திருப்பி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து டீஎஸ்கலேட் ஆக மாட்டேங்குது, நாளுக்கு பார்க்கும்போது எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் இங்கே ஒரு பாதிப்பு அடையுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு அந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாஸ்மதி ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரெட் சி வழியாக சூயஸ் கேனல் வழியாக தான் உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகுது. ஸோ இப்போ அது பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. யூரோப்புக்கு தான் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கன்னா யூஎஸ்ஏக்கு தான் பண்ணுறாங்க. இந்த யூரோப்புக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு லெதர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஜெம்ஸ் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு அட்டாக் மூலமாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்பூரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு உண்டான சரக்கு வந்துட்டு இப்போ தேக்க நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த சரக்கு வந்துட்டு உங்களுக்கு கப்பலில் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த சரக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே தேக்க நிலையில் இருக்கும்போது நான் எப்படி அதிக அடுத்த சரக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு தேக்க நிலை ஏற்படும். ஸோ சரக்கு இங்கே இருக்குது, நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு எங்கே கை வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் மேலே தான் கை வைப்பேன். பாவம் அவங்கள தான் வேலையை விட்டு தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஸோ என்ன ஆகுதுன்னா அகெயின் சொல்கிற மாதிரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் எங்கள் லாஸ்ட்டில் லேபர்ஸ் மேலே தான் வருது. இப்போ இந்தியாவில் நிறைய பாஸ்மதி ரைஸில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெட் சி வழியாக. ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா per 20 டன் கண்டெய்னர் ஒன்று இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டைமில் வந்துட்டு $600 இருக்கும். ஆனால் இப்போ இந்த அட்டாக் ஆன அப்புறமா இந்த ரிஸ்க் அதிகமான அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா $600 இருந்த இந்த ஃப்ரைட் காஸ்ட் வந்து உங்களுக்கு $2000 ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், 600 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் அடி வாங்குது. ரிசர்ச்சஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் பெட்ரோல் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ரெட் சீல ஹவுத்தீஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து அமைதியாக இருக்க இவங்கள விட மாட்டாங்க, இவங்க சண்டை போட்டுன்னு தான் இருப்பானுங்க. அதாவது என்ன விஷயம் சொல்கிறதுனா ஒரு புலி வந்து ஒரு புலி இனத்தை அழிக்குதா இல்லை, ஒரு சிங்கம் வந்து ஒரு
ஒரு சிங்க இனத்தை அழிக்குதா? இல்லை. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் இந்த மனுஷ இனத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ என்ன சொல்ல விருப்பப்படுறோன்னா, சண்டை வேண்டாம், அமைதியாக நோக்கி போவோம்னு சொல்லி தான் விருப்பப்படுறோம். ஆனால் இது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாசிபிள் சொல்லி தெரியாது. நம்ம எல்லாருமே நல்ல விஷயத்தை நோக்கி போவோம், நல்லதே நினைப்போம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து இன்னும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Rakesh.